வணக்கம் நேர்களே, இன்றைக்கோட நம்மளோட இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நம்ம இந்தியா நாட்டு இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்க்க போகிறோம்னா ஷாம்பு. இந்த ஷாம்பு ஒரு ஹிந்தி வார்த்தையிலேருந்து உருவாச்சு. அந்த ஹிந்தி வார்த்தை என்னென்னா சாம்பி. அந்த ஷாம்பு இந்தியாவில் தான் உருவாச்சு. அதை கண்டுபிடிச்சவர் யார் பார்த்தீங்கன்னா ஷேக் தீன் முகமது தான் கண்டுபிடிச்சார். அவர் 1759 பீகார் பகுதியில் பிறந்தார். அவர் ஒரு பேசிக்காக ஒரு பார்பர் கம்யூனிட்டி சேர்ந்தவர். அவர் அவர் கிளைண்ட்ஸுக்கெலாம் முடியெல்லாம் வெட்டிட்டு அப்புறமா ஒரு ஹெட் மசாஜ் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. சில ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவர் மாதிரி கண்டுபிடிச்சாரு. காலப்போக்கில் அது ஷாம்பு அவர் கண்டுபிடிச்சார். பிற்காலத்தில் அவர் லண்டனில் போய் செட்டில் ஆனார். லண்டனில் செட்டில் ஆன அப்புறமா அவர் அங்கே ஒரு பார்பர் ஷாப் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பா மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஷாம்புவெல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆக்கினார். அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே புதுசாக பார்த்தாங்க, என்னடா இது வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் கடையில் கூட ஆரம்பித்தாங்க. நல்ல வியாபாரம் நல்லா பிச்சுக்கிட்டு போச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் இங்கிலாண்டில் மிகப்பெரிய ராஜாமார்கள் ராணிமார்களுக்கெல்லாம் அவர் தலையில் ஒரு ஹெட் மசாஜ்லாம் பண்ணிவிட்டு ஷாம்புவை நல்ல ஃபேமஸ் ஆக்கியிருக்காரு. அவர் கையிலேருந்து அந்த ஷாம்புன்ற ஒரு ஃபார்முலா ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துகிட்டு அது ஜெர்மன் நாட்டில் போயிட்டு அது ஷாம்பு விஷயங்கள் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஷாம்பு வேர்ல்டு வைடு மார்க்கெட்டிங் பண்ணி இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஷாம்பு டெய்லி லைஃப்ஸில் காமனாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த ஷாம்பு இந்தியாவிலேருந்து தான் உருவாச்சு. அடுத்த முக்கியமான கண்டுபிடிப்பு இந்தியா உலகத்தை கொடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ. இந்த நம்பர்ஸில் ஜீரோ வரல, அது இந்தியாவில் தான் ஆக்சுவலாக உருவாச்சு. யார் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா பிரம்மகுப்தா தான் கண்டுபிடிச்சார். அவர் ஆக்சுவலாக இந்த நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜீரோ, அதாவது அதுக்கு வேல்யூவே இல்லை. அதுக்கு அவர் ஃபஸ்ட்டு என்னென்னு யூஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டாட் தான் ஒன்று போட ஆரம்பித்தார். ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த நம்பர்லாம் எழுதுவார். எழுதின அப்புறமா அடுத்தடுத்த லைனில் இந்த டாட்டு போட்டோன்னா இந்த சின்ன டாட் ஒரு நம்பருக்குள்ளே போயிட்டு மறைய ஆரம்பிச்சது. அது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாச்சு. ஸோ அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டை கொஞ்சம் பெரிய டாட்டாக போட ஆரம்பித்தார். ஆனால் பெரிய டாட்டாக போட்டானா என்ன ஆகும், நடுவில் உள்ள ஃபுல்லாக அந்த ஒரு கலர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அது கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்புறம் காலப்போக்கில் அவர் அந்த டாட்டுக்கு பதிலாக ஜீரோவை சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணார். அப்படி தான் ஜீரோ இப்போதைக்கு நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர்ஸ் எல்லாருமே இந்த பைனரி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பைனரி சிஸ்டம்னா 0 and 1 தான் இந்த கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இந்த இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா இந்த ஜீரோ கண்டுபிடிச்சாங்க. இந்த ஜீரோ கண்டுபிடிச்சால்தான் இந்த பைனரி சிஸ்டம் உருவாச்சு. பைனரி சிஸ்டம் உருவாதான் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூசேஜில் இருக்குது. ஸோ ஜீரோ இல்லைனா கம்ப்யூட்டரே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்த முக்கியமான கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா செஸ். இந்த செஸ் இந்தியாவிலேருந்து உருவாச்சு. ஆனால் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பர்டிகுலராக தெரியவே இல்லை. இந்த செஸ் இந்த குப்தர்கள் ஆட்சி காலத்தில் தான் உருவாச்சு. என்ன விஷயம்னா அந்த காலத்தில் இந்த குப்தர்கள் ஆட்சி செய்யும் போது ஒரு போரில் தோற்று போயிட்டாங்க. அப்போ அவங்க தோற்று போயிட்டு வீட்டுக்கு இன்னொருத்தர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி தோற்று போனேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, நான் ராஜா, நான் இப்படி வந்தேன், இந்த சைடு யானை இருந்தது, எனக்கு முன்னாடி குதிரை இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் அவங்க வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒருத்தர் இன்னொருத்தர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே, அவங்க இன்னொருத்தர்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகும்போது அப்படியே ஒருத்தர் மாறி சொல்லும் போது அப்படி உருவானது தான் இந்த செஸ்ன்ற ஒரு விளையாட்டு. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு இப்போ உலகம் ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் போர்டில் 2 பேர் தான் விளையாடுவாங்க. ஆனால் இந்தியன் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் போர்டில் ஆக்சுவலாக 4 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. அடுத்த முக்கியமான கண்டுபிடி எது பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ். நம்ம ஷர்ட்டில் போடுவாலே அந்த பட்டன் ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து உருவாச்சு. எங்கே உருவாச்சு கேட்டால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உருவாச்சு. எல்லாருக்குமே தெரியும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப பழமையான சிவிலைசேஷன் உலகத்துலேன்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் பொறுத்தவரை இந்த பட்டன்லாம் எதுலேருந்து பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த கடலில் இருக்குள்ள சீ ஷெல்ஸ் அதுலேருந்து எடுத்து அந்த பட்டன் செய்வாங்க. அந்த பட்டன் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கரேட்டிவ் ஒரு அலங்காரம் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக போச்சு. அந்த துணியில் கரெக்டாக போட்டு 2 இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி உருவானதாக பட்டன். அது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பல ஆயிரங்கள் வருஷம் முன்னாடி இந்தியா கண்டுபிடிச்சது தான் ரூலர்ஸ். அது இப்போ உலகம் ஃபுல்லாக பயன்பாட்டில் இருக்குது. ரூலர்ஸ்னால் உங்களுக்கு இந்த ஸ்கேல் ஒரு அளவுகோல் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அளக்கிறது இந்த ஸ்கேல் வச்சு அளப்பாங்க. ஸோ அந்த ரூலர்ஸ் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஐவர் இந்த யானை தண்டம் இருக்குல்ல அதுலேருந்து தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் உட்டை வச்சு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆளுங்க அந்த இதெல்லாம் பண்ணுவாங்களா ஆர்டிஃபேக்ட்ஸில் அந்த பழைய இடத்துல நோண்டி எடுப்பாங்களா, அதில் நோண்டி எடுத்து கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரூலர்ஸும் அப்போ இருக்கிற ஸ்கேலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரிசைஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு டெசிமல் பாயிண்ட்ஸு எக்ஸாக்டாக அந்த காலத்திலே வச்சுருக்காங்க நம்ம இந்தியா ஆளுங்க. காட்டன் அது இந்தியாவிலேருந்து உருவாச்சு. அது இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா இந்தியாவில் எல்லா விதமான கிளைமேட்டும் இருக்குது. அதே நீங்கள் நிறைய இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தா நிறைய கோல்டு கிளைமேட்ஸ்லாம் இருக்கும், சில இடத்துல ஹாட் கிளைமேட்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் இந்தியாவில் எல்லா விதமான மிக்ஸான கிளைமேட்ஸ் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மரங்களும் செடியும் இயற்கை வளங்கள்லாம் இந்தியாவில் தாராளமாக இருக்கும். ஸோ இந்த காட்டன் இந்த பருத்தி இந்தியாவிலேருந்து உருவாச்சு.
அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆளுங்கள்லாம் இந்த மிருகத்தோட தோல் இருக்கு இல்லையா, அந்த மிருகத்தை கொன்று அந்த தோலை வந்து அவங்க உடம்புல போட்டு ட்ரெஸ்ஸாக பண்ணுவாங்க. அந்த காலத்து கிரீஸில் இருக்கிற ஆளுங்க எல்லா ஆளுங்களும் சரி. ஆனால் இந்தியாவில் பொறுத்தவரை இந்த காட்டன் வந்து கண்டுபிடிச்சி, இந்த காட்டன் இது வீல் சொல்லுவாங்களே, ஸ்பின்னிங் வீல் மாதிரி, அதெல்லாம் இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா அது என்ன பண்ணுவாங்க, அதை பிடிச்சி அந்த வீலை வந்து சுத்த அதுலேருந்து ஒரு ஃபேப்ரிக் வந்து உருவாகும். அந்த ஃபேப்ரிக் தான் இப்போ நம்மளோட ட்ரெஸ்ஸில் எல்லாருமே கலந்து இருக்குது. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுற பயன்பாட்டில் உள்ள இந்த ஃபேப்ரிக்ஸ், காட்டன் அதெல்லாம் இந்தியாவிலேருந்து தான் பிறந்தது. யூஎஸ்பி டிவைஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, யூஎஸ்பி போர்ட் அதெல்லாம் வந்து ஒரு இந்தியன் தான் கண்டுபிடிச்சார். அவர் பேர் வந்து அஜய் பட். அவர் வந்து 1996 அவர் வந்து குழந்தைகள் வந்துட்டு பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு கரெக்டான ஒரு ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறது. ஏன்னா அந்த காலத்து கம்ப்யூட்டர்ஸில் உங்களுக்கு லெஸ் ரிசோர்ஸ் தான் இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ அந்த கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்லாம் அந்த காலத்து கம்ப்யூட்டரில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அதுக்காக அவர் யோசித்து உருவாக்கியிருந்த யூஎஸ்பி இப்போது உலகம் ஃபுல்லாக பயன்பாட்டில் இருக்குது. அஜய் பட் அவர் கையிலேருந்து தான் அப்புறமா வந்து பிற்காலத்தில் வந்து இன்டெல் கம்பெனி வந்து யூஎஸ்பி விஷயங்களை வந்து வாங்கிட்டு அவரை வந்து ஒன் ஆஃப் த கோ இன்வென்டராக சொல்லி ஆக்கிட்டாங்க. ஸோ யூஎஸ்பி இந்த உலகம் ஃபுல்லாக பயன்பாட்டில் இருக்குது. அது எங்கே உருவாச்சுன்னா நம்மளோட இந்தியாவில் தான் உருவாச்சு. க்யூர் ஃபார் லெப்ரசின்னு எல்லாருக்கும் தெரியும், அந்த குஷ்ட ரோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட வந்து மருந்து யார் கண்டுபிடிச்சார்னா டாக்டர் காய் ஃபாஸ்டில். அவர் தான் வந்து கண்டுபிடிச்சார். அவர் வந்து ஒரு அமெரிக்கன் டாக்டர். அவர் இப்போ ரீசெண்டாக 1980s அப்புறமா தான் கண்டுபிடிச்சார். ஆனால் இப்போது நம்ம ஆளுங்க என்ன கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து ஓலைச்சுவடியிலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த குஷ்டம் வந்து ரோகத்தை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சி அதில் எழுதியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பல மூலிகைகளை வச்சு அந்த குஷ்ட ரோகத்துக்கு உண்டான ஒரு மருந்தை வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காங்க. உங்களால் நம்ப முடியுமா? இது எல்லாமே நம்மளோட இந்தியாவில் தான் நடக்கும். இந்த அதிசயங்கள்லாம் ஸ்பேஸ் ரேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து ஸ்பேஸில் வந்து போகிறதுக்கு உண்டான சண்டைகள்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நாடு வந்து ஸ்பேஸில் போகிறதுக்கு உண்டான முயற்சிலாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்பேஸுக்கு போனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தேவைப்படுதுன்னா ராக்கெட். ஆமாங்க, அந்த ராக்கெட் வந்து இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷம் முன்னாடி டிப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா, அவர் ராஜா ஆளுங்களாம் சேர்ந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே வந்தோன்னே அவங்க முன்னாடி ஒரு போர் பண்ணுறதுக்காக என்ன கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெட்டுன்ற விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ஒரு மெட்டல் சிலிண்டரில் இருக்கும். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் போட்டு நெருப்பு போட்டுட்டு இங்கேருந்து வந்து அந்த இடத்துல லான்ச் பண்ணி அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த ஆளுங்க மேலே அடிப்பாங்க. ஸோ அப்படியே உருவானது ராக்கெட்டு. இன்றைக்கி வந்துட்டு உலகம் ஃபுல்லாக ஒரு பயன்பாட்டில் இருக்குது. அது எப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸுக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அது முக்கியமான விஷயம் ராக்கெட்டு. அது இந்தியா தான் கண்டுபிடிச்சாங்க. டைமண்டுக்கு வந்து இவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இந்தியா தான். அதே மாதிரி இந்தியாவில் தான் முதல்ல டைமண்ட் மைன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா வந்து பிற்காலத்தில் தான் அது வந்து உங்களுக்கு இந்த பிரேசில் அந்த மாதிரி இடத்துலலாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போதைக்கு பொறுத்தவரை உங்களுக்கு உலகத்தோட வந்து நம்பர் 1 டைமண்ட் வந்து எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் 18ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு டைமண்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக சப்ளை ஆகிடுச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுதாங்க உண்மை. இந்தியா தான் டைமண்ட்ஸ் உருவாக்கினாங்க. டைமண்ட் மைனிங்கை இந்தியா தான் உருவாக்கினாங்க. ஓம் என்னடா இவன் திடீர்னு யோகா பண்ணுறதான்னு யோசிக்கிறேங்க. இந்த யோகா இந்த உலகத்தை கொடுத்த இந்தியா தாங்க. யோகாவோட அர்த்தம் வந்து என்னென்னா டு யுனைட் போத் மைண்ட் அண்ட் பாடி. ஸோ நம்ம மூளையும் நம்மளோட வந்து உடம்பையும் ஒன்று சேர்க்குற ஒரு இடம் தான் யோகா. இந்த யோகா வந்து பண்ணுறதுனால பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது உலகம் ஃபுல்லாக சயின்டிஸ்ட்டு ஒத்துட்ருக்குறாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக பயன்பாட்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் யோகா டே வந்துட்டு உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. அதுக்கு எல்லாமே ஒரு ஃபவுண்டேஷன் யார் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் தான் போட்டாங்க. கண் டாக்டர்கள் இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த கண் டாக்டர்கள், அந்த ஆப்டாமாலஜி, அந்த ஆப்டிக்ஸ், அந்த ஃபீல்டை வந்து பேஸ்மெண்ட் யார் போட்டாங்க பார்த்தா இந்தியா தான் போட்டாங்க. ஆமாங்க, இந்தியாவில் சேர்ந்த சுஷ்ருதா தான் ஃபஸ்ட்டு இந்த கேட்ராக்ட் சர்ஜரி வந்து பண்ணார். அவர் அந்த கண்ணில் இருக்கிற லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஊசியால் வந்துட்டு லூஸ் பண்ணுவார். லூஸ் பண்ணிட்டு அப்புறமா கண்ணில் இருக்கிற கேட்ராக்ட்லேயே அது வந்து கையால் பின்னுக்கு தள்ளுவார். பின்னு தள்ளின அப்புறமா கண்ணுக்கு உள்ளே வந்துட்டு வெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த வெண்ணெய் போட்டுட்டு இந்த கண்ணை வந்து கொஞ்சம் கூலிங் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து அவரே வந்து பேண்டேஜ் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் பண்ணினது வந்து பல ஆயிரங்கள் வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ என்னென்னா இந்த கேட்ராக்ட் சர்ஜரி இந்தியாவிலேருந்து தான் உருவாச்சு. அந்த கண், அந்த ஐ, அந்த டாக்டர்ஸ், அதோட ஃபீல்டு வந்து இந்தியாவிலேருந்து உருவாச்சு. இவ்வளோ விஷயங்களை வந்து இந்தியா கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த காலத்துலலாம் இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இப்போது நம்ம இந்தியா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா நம்ம இந்தியா வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுது, எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இந்தியா வெளியில் சேல்ஸ் பண்ணுது, எவ்வளோ விஷயங்கள் அங்கேருந்து உள்ளே திருப்பி இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, பி இந்தியன் பை இந்தியன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் தெரியும் நம்ம சேனல் ராகேஷ் அவுட்லுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராகேஷ்.